கர்மயோகம் அப்படின்னா என்ன? கர்மா அப்படின்னா ஆக்ஷன்னு அர்த்தம், செயல்னு அர்த்தம். இப்போது மனுஷனாக பிறந்துட்டோம், எல்லாரும் கண்டிப்பாக ஏதோ ஒரு செயல் செஞ்சே ஆகணும். செயல்லேருந்து தப்பிச்சுக்க முடியாது. ஓகே, இது பாயிண்ட் நம்பர் 1. சரி, இப்போ நான் ஒரு செயல் செய்கிறேன். இந்த செயல் எனக்கு கர்ம வினையை உண்டு பண்ணுதா இல்லை கர்ம யோகமாக மாறுதா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிளுங்க. இந்த செயலை செய்யும்போது அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம், அந்த நோக்கம் எனக்கு ஏதோ ஒரு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த நோக்கத்தை வச்சு அந்த செயலை செஞ்சீங்கன்னா அது கர்மமாக மாறும். எனக்கு எந்த பலனை எதிர்பார்த்து நான் செய்யவில்லை, நான் இதை இன்னொருத்தருக்காக செய்கிறேன் அப்படிங்கிற நோக்கம் எனக்குள்ள தெளிவாக உணர்வாக இருந்து ஒரு செயலை செஞ்சீங்கன்னா அதே செயல் கர்ம யோகமாக மாறும். இவ்வளோதாங்க வித்தியாசம். ஸோ செயல்னால் அந்த கர்மா பதிவாகிறது இல்லை, இந்த பதிவு பிரபஞ்சத்தில் போய் உட்காந்துக்கும். ஸோ நீங்கள் செய்கிற செயல்னால் அந்த பதிவு வர்றதில்லை, செயலுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கத்தை வச்சு தான் வருது. தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, இந்த நோக்கத்தை வச்சு நான் கர்ம யோகம் செஞ்சுக்கிட்டே போனால் எனக்கு என்ன கிடைக்கும் அதுவும் தெரியணும்ல. ஆனால் அது கிடைக்கும்னு நினச்சி பண்ணிங்கன்னா அதுவும் கர்மாவாயிடும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதில் இருக்கிற சூட்சமம் அதுதான். இப்போ எப்போ நான் இன்னொருத்தருக்காக நான் ஒவ்வொரு செயலையும் நான் தினம் நான் செஞ்சுக்கிட்டே போனேன் அப்படின்னா அந்த செயலெல்லாம் கர்ம யோகமாக மாறிக்கிட்டே போகுது. அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம பேரில் அங்கே சர்வரில் கிரெடிட் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி நீங்கள் பணம் சம்பாரித்து வியாபாரம் பண்ணி காஸ்ட் எல்லாம் கழிச்சிட்டு ஒரு லாபம் கிடச்சி பேங்க்கில் பணம் போட்டு வைக்கிறீங்கள கிரெடிட்டு, அதே மாதிரி அங்கே புண்ணிய கணக்கில் கிரெடிட் ஏறிக்கிட்டே போகும். சரி, அந்த புண்ணியத்தை கிரெடிட் வச்சு நான் என்ன குருஜி பண்ணுறோம், புண்ணியம் செஞ்சால் எனக்கு என்ன பலன், அதுவும் கேள்வி இருக்குல்ல. அதாவதுங்க, உங்கள் புண்ணிய கணக்கில் ஒரு 10,000 யூனிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை 1,00,000 யூனிட் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க. இப்போ அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய தவறுகள் பண்ணுறோம். தவறுகள் பண்ணும்போது, தவறுன்னா ஒன்றும் இல்லை, இயற்கைக்கு எதிராக போகிறீங்க. இயற்கைக்கு எதிராக போகிறது அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா உங்கள் பேரில் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. ஏன்னா சட்டத்தை மீறுறீங்க, இயற்கை சட்டத்தை மீறுறீங்க. இப்போ சமுதாயத்தில் வாழ்கிறோம், எல்லாமே ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு தானே நடந்துகிட்டு இருக்கிறோம். வீட்டில் ஒரு சட்டம், அப்போ அந்த சட்டத்தை மீறும் போது நமக்கு தண்டனை கிடைக்கிது. அதே போல் இயற்கையில் இருக்கக்கூடிய 85 லட்சம் உயிரினங்களுக்கும் அவங்க சட்டம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அந்த சட்டத்தை நீங்கள் மீறுறீங்க, இதுக்கு ஒரு தண்டனை உங்களுக்கு உண்டு. அந்த தண்டனை என்னன்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் கீழே விழுந்து கால் முட்டு உடைய போகுது. இதுதான் இது திடீர்னு ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பீங்க, ஒரு வாழைப்பழ தோல் வலிக்கு கீழே விழுந்து முட்டு உடஞ்சி போயிடும். இந்த முட்டு உடஞ்சி போயிடுச்சு, இது ஆக்சிடென்ட்னு நினைக்காதீங்க. இது உங்களுக்கு போட்ட எஃப்ஐஆருக்கு உண்டான தண்டனை. முட்டு உடஞ்சி ஃப்ராக்சர் ஆகி வீட்டில் படுத்து கிடப்பீங்க. சரியா? இதுதான் உங்களுக்கு, நீங்கள் ஏதோ ஒரு தவறு செய்ததுக்கு அவங்க ஒரு தண்டனை கொடுப்பாங்க. இது தற்செயலாகவே நடக்கல, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு தண்டனைக்கு அவங்க ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10,000 யூனிட். ஓகே, இப்போ கோர்ட்டில் கட்ட சொல்கிறான்ல, நீ தண்டனை பண்ணுறன்னா கோர்ட்டுக்கு நீ 2 லட்ச ரூபா ஃபைன் கட்டணும், கட்டினான்னா உன்னைய ஃப்ரீயாக விட்டுறேன், இல்லைன்னா நீ ஜெயிலில் 3 மாதம் அனுபவிக்கணும். நீ என்ன பண்ண போகிற? 2 மாதம் ஜெயிலில் அனுபவிக்க போறியா, இல்லை 2 லட்ச ரூபா ஃபைனை கட்டிட்டு பெயில் கொடுத்து வெளில போறியா அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? அதே கதை தான் இங்கேயும். நீ செய்த தவறுக்கு ஒன்று முட்டை உடச்சி 2 மாதம் நீ பெட்டில் இருக்க போறியா, இல்லை புண்ணிய கணக்கில் ஒரு 10,000 யூனிட் நீ வச்சுருந்தீங்கன்னா அந்த 10,000 யூனிட் நான் கழிச்சுக்குவா அப்படின்னு கேட்கும். இப்போ புண்ணிய கணக்கில் உனக்கு 1,00,000 யூனிட் இருந்துச்சுன்னா அந்த 10,000 யூனிட்டை கழிச்சிட்டு இந்த காலை விழுந்து முட்டு உடையிறது உன் வாழ்க்கையில் நடக்காது. அந்த எஃப்ஐஆரை தூக்கிடுவாங்க. இவ்வளோதான் சார் பாயிண்ட்டு. அப்போ வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா கடவுளோட அருளில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளோட திறமை 1%, அந்த பாக்கி 99% அவங்க தான் இயக்குறாங்க. இப்போ அவங்க கரெக்டாக இயக்கணும். எவனோ ஒருத்தன் திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் சாகுறான், ஒருத்தன் பொழைச்சிக்கிறான் அப்படின்னா அவன் சாகுறான்னா இப்போ 2 பேரும் தப்பு பண்ணுறாங்க, 2 பேரும் கர்ம வினை பண்ணியிருக்காங்க.
தப்பு பண்ணி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். இப்போ இவனுக்கு தண்டனை கொடுக்கும்போது அவன் அக்கௌண்ட்டில் பார்ப்பாங்க, சரி இந்த தண்டனைக்கு 50,000 யூனிட் அவன் கிரெடிட் இருக்குன்னா அதை கழித்து விட்டு தண்டனையை கேன்சல் பண்ணிடுவாங்க. இவன் கையில் கிரெடிட் இல்லை அப்படின்னா அவனுக்கு தண்டனை கொடுத்து அவனை போட்டு தள்ளிடுவாங்க. இவ்வளோ தான் சார் பாயிண்ட்டு. ஸோ இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளை காப்பாற்றிக்கிறதுங்கிறது நம்ம கையில் இல்லை. அப்போ நம்ம செய்ய வேண்டியதில் என்னென்னா, கிரெடிட்டை ஏற்றி வச்சுக்கிட்டோம்னா எவ்வளவுக்கு எவ்வளவு பிழை இருக்கிறதோ கிரெடிட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பொழைச்சிக்கலாம். அதுக்காகத்தான் இந்த அருளை சம்பாதிக்க வேண்டும். இந்த அருளுங்கிறது ஒன்றும் இல்லை, கர்ம யோகம் செய்தால் உங்களுக்கு அருள் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ வாழ்க்கையில் 2 விஷயந்தான். ஒன்று நீங்கள் கர்மாவை செய்கிறீங்க, இல்லை கர்ம யோகத்தை செய்கிறீங்க. என்றைக்குமே கர்ம யோகத்தில் தான் இருக்கணும். எந்த ஒரு செயல்லையுமே எனக்கு என்ன பலன் கிடைக்கும்னு பார்க்கக்கூடாது, நான் என்ன கொடுக்க முடியும்னு பார்க்கணும். அந்த நோக்கம் எனக்குள்ளே இருக்க எனக்கு புண்ணியத்தை சேர்க்க முடியும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுதான் இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவான். எல்லாம் ஃபிலாசபியாக வச்சுருக்கீங்க சார், எல்லாம் அறிவாக உட்காந்துருக்கு. எல்லாமே அதை செயலாக மாற்றணும். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, எப்பயுமே கர்ம யோகத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கை நம்ம ஸ்ரத்தையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், நமக்கு எந்த ஆபத்தும் வராது, உயிர் சேதமோ எந்த விதமான பிரச்சனையும் ஒரு மனுஷனுக்கு வரவே வராது. ஸோ கர்ம யோகம்தான் நம்ம செயலாக மாற்றணும். ஒவ்வொரு கணமும் நோக்கத்தை சரியாக வைத்து செய்பவன் கர்மயோகத்தில் இருப்பான். கர்மயோகத்தில் இருப்பவன் வாழ்க்கையில் ஆனந்தமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழ முடியும். மிகப்பெரிய ரகசியத்தை உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.